வானு, என்னாச்சு வானு? என்ன சொதப்பிடுச்சுமா? இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன வானு சொல்ற? ஆமாமா. ஆனா அந்த அண்ணாமலை நான் தான் இத பண்ணேன்னு எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஐயோ, நீ என்ன வானு சொல்லினுகிற? டென்ஷன் ஆகாது. அதுக்குள்ள கௌதம் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. நாங்க சேர்ந்துதான் இத பண்ணோன்னு பழைய தாமல போட்டுக்கிட்டாரு. அப்பாடா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போட்டேன். பயப்படாதம்மா, நான் நினைச்சதை சாதிக்காம இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா? என்ன, நான் போட்ட பிளான் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, அத விடு கண்ணு. உனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? என்ன? இல்ல கண்ணு, இதோட முடிஞ்சிச்சா? இன்னும் நிறைய பிளான் இதுன்னு சொன்னேன். ஆமா, உன் தங்கச்சிக்காரி ஒன்னு சொல்லலையா? அவ என்ன சொல்லுவா? இவ்ளோ பிரச்சனையும் அவளாலதான். எனக்கு என்னமோ அவ மேலதான் டவுட்டா இருக்கு. நான் பவுடரை பத்தி சொன்னது அண்ணாமலை அத்தைகிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லனா அத்தைக்கு எப்படி இத நான் தான் பண்ணேன்னு தெரியும்? அவ ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்டிங் வேற போடுறான். இருந்தாலும் இருக்கும் கண்ணு, அவ சாதாரண ஆள் கிடையாது. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவா. அவளாண்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்கிட்டயே அவ கேம் ஆடுறாளா? என்ன வெண்ணிலா வரா? நம்ம பேசிட்டு இருந்ததை விட்டு கேட்டுப்பாளோ? அக்கா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டா. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாரு, அத்தை அரைஞ்சதுல எப்படி வீங்கிருச்சு. மருந்து போட்டு விடுறேன் வா. ஏய், என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி ஆக்டிங் போடுறியா? நான் என்ன பண்ணேன்? சும்மா நடிக்காதடி. அண்ணாமலை அத்தை கிட்ட நீ தானே சொன்ன? நானா? வாய மூடுறி. நீ சொல்லாம அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுப்பா, நீ என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறியா? மேடம், இங்க இருந்தா கால் பண்ணாங்க மேடம். அண்ணாமலை சில்க்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் கால் பண்ணாங்க மேடம். அதனாலதான் எல்லாரும் இங்க வந்தோம் மேடம். உள்ள என்ன மேடம் நடக்குது? இங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உள்ள டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா உங்க நிலம் வந்துரும். இப்போ பிரச்சனை பண்ணாம கிளம்பி போங்க. இனியும் ஏமாற நாங்க தயாரா இல்ல. எங்களுக்கு நிலம் வேணும் மேடம். உள்ள பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணே இல்லன்னு சொல்றீங்க. நீங்க தள்ளுங்க, நாங்க உள்ள போய் பாக்குறோம். இருங்க இருங்க ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க போலாம். ப்ளீஸ் இருங்க. நீங்க கடைக்குள்ள எல்லாம் போக கூடாது. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்னவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? ஒண்ணுமே புரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அத்தை கால் பண்றாங்க? வெண்ணிலா, அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். நீ உடனே லாக்கர்ல இருக்கிற பிரவுன் கலர் ஃபைல் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. லேட் பண்ணிடாத, உடனே வா. சரிங்க அத்தை, நான் உடனே கிளம்பி வரேன். ஏய், என்னடி எங்க இவ்வளவு அவசரமா போற? அக்கா,
அத்தை இந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு நீ ஏன் போற? வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? இல்லக்கா, அத்தை என்னதான் எடுத்துட்டு வர சொன்னாங்க, முக்கியமான ஃபைல். நானே கொடுத்துட்டு வரேன். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்கம்மா.